ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் சட்டுன்னு செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ண வெங்காயம் 1 கப், கட் பண்ண கேரட் 1 கப், 1 கப் முட்டைக்கோஸ், 1 கப் உருளைக்கிழங்கு, பைண்டிங்காக கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சாட் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண கேரட் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருந்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, ஜீரகத்தூள் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காமல். இதில் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கனால குழந்தைங்க இந்த காய்கறிகளை ஒதுக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வேணும்னா துருவியோ இல்லை நீள நீளமாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் தண்ணி எதுவும் சேர்க்காமலே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பக்கோடா போடுற கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டுற மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதே நேரத்தில் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். இதை நீங்கள் போண்டா மாதிரி உருண்டையாக போட்டு போண்டாவாக கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா பக்கோடா மாதிரி சும்மா தூவி விட்டு அந்த மாதிரி கூட பக்கோடாவாக கூட சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் 2 விதமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு மிதமான தீயிலே நல்லா வேக விடணும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நான் கார்னிஷ்காக கருவேப்பிலை கொஞ்சம் அதே எண்ணெயில் வறுத்து போட்டிருக்கேன். முந்திரியும் கொஞ்சம் வறுத்து அதில் சேர்த்துருக்கேன். இப்படி பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் வேணானே சொல்ல மாட்டாங்க. இதில் நீங்கள் வெஜிடபிள் போட்டிருக்கீங்கன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாமே பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட இது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Until then, it's bye bye from Taju.